இப்போ கார்த்திகை தீபம் வருது, எல்லோரும் விளக்கேற்றுவோம். விளக்கேற்றுனா என்ன இருக்குது, இப்போல்லாம் கல் தரையோ மண்ணு தரையோ அதெல்லாம் போயாச்சு. எல்லா இடத்துலையும் மொசைட் தான் இருக்குது. நிச்சயமாக அகலில் என்ன தான் தட்டு வச்சு விளக்கேற்றினாலும் எண்ணெய் கசியாது. அதுக்காக நம்மள்கிட்டக்கெல்லாம் பழைய வளையல்கள் இருக்குது, அதை வச்சு ஒரு ஸ்டாண்டு பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ இதுலேருந்து எண்ணெய் வெளியில் கசியாது. அகல் வச்சும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக. அகல்லையும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அகலில் விளக்கேற்றி வைக்கலாம். ஆனாக்க என்னன்னாக்க இந்த மாதிரி கண்ணாடியில் வளையலில் பண்ணினாக்க நீங்கள் மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு தான் வைக்கணும். கண்ணாடி வளையலுக்கு இதுக்கு வெயிட் கிடையாது, அதனால் ஒரு மாதிரி தேடாக வார்த்தது மற்ற கோடலாக போகிறது. நீங்கள் மெட்டல் வளையலில் பண்ணினேன்னாக்க நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அகல் விளக்கு ஆடாமல் அப்படியே எரிஞ்சின்னு இருக்கும் நிதானமாக. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னாக்க வேலைக்கு போகிறவாளுக்கு லாயக்கு இல்லை இந்த விளக்கு பண்ணுறதுக்கு. ஆற்றுல என்ன மாதிரி உட்காந்துருக்கா பற்றியெல்லாம் வயசானவா, அவள் தான் பண்ணலாம் ஆராம்சமாக. அவளுக்கு ஒரு பொழுது போகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ இதான் ஆராம்சமாக அவள் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னாக்க 4 வளையல் எடுத்துட்டுருக்கேன். மெட்டல் வளையல் தான் எடுத்துட்டுருக்கேன். 4 வளையல் வேணும். சின்னதாக மேலே வைக்கிறதுக்கு அந்த அகல் விளக்கு நிறுத்துறதுக்கு ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரவுண்டாக. செலோ டேப், கொஞ்சமாக ஃபெவிகால், இல்லை உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் ஃபெவிஸ்டிக் இருந்தாலும் அது இன்னும் நன்னாவும் ஒட்டிக்கும். அது இருந்தால் போகிறோம். இது ரொம்ப ஈஸி. முன்னாடி இந்த 2 பேங்கிள்ஸையும் செலோடேப் போட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஒட்டணும். எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன். ஒரு பக்கத்தை செலோடேப்பால் இப்படி கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டணும். ஆனாக்க லூஸாக கட்டினேன்னாக்கா விளக்கு ஆடும். அப்புறம் என்ன யூடியூப்பில் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லா டைட்டாக 2 விளக்கையும் வளையலையும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக கட்டுங்க. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இந்த பக்கம் மேலே வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. மேலே வச்சு இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணணும். இப்போ நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2ஐயும் ஒன்று சேர்த்துடணும். அதையும் ஒரு செலோடேப் எடுத்தால் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு தடவை செலோடேப் நம்ம எடுப்போம், திருப்பி அந்த இடத்த நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, போய் ஒட்டிவிடும். அதனால் என்ன பண்ணுங்கோ, ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை கட் பண்ணி அதில் வச்சுருங்கோ. அது ரெண்டா ஒட்டிக்கும். போய்ட்டு அந்த இடம் நமக்கு தெரியும், எந்த இடங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 2ஐயும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இது ஆற்றுல வெட்டி பொழுது போக்குறவாளுக்குத்தான் இந்த வேலை முடியும். ஆஃபீஸ் போய்ட்டு வரவாளுக்கு இல்லை, முன்னாடியே சொல்லிடுறேன். ஆற்றுல பழைய வளையல்கள் இருக்கும், அதில் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். 3 வளையலையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு வளையல் பாக்கி இருக்குது. அதை இதில்
ஃபஸ்ட்டு ஒட்டின்ட்டு அப்புறமா இந்த வளையல் எல்லோரும் என்ன பண்ணுவானாக்கா இப்படி வச்சுருவா ஒட்டின்னு விடுன்னுட்டு, அதெல்லாம் நிற்காது. இங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிட்டு அப்புறமா அதில் வச்சாதான் அது ஒட்டும், இல்லைன்னா நிச்சயமாக ஒட்டாது. இப்போ இதில் ஃபெவிகாலை தடவி இந்த வளையலை ஒட்டிக்கிறேன் முன்னாடி, அப்புறமா அதில் ஒட்ட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் தடவி நான் ஒட்ட வைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். நான் பூரத்தையும் போட்டேன், வேண்டாம் ஓரமாக மட்டும் போடுங்க, எனக்கு கை முடியல, அதனால் பூரத்தையும் தடவி விட்டேன். நான் ஓரத்தில் மட்டும் தடவி நீங்கள் கலரும் கொடுக்கலாம், இந்த அட்டைக்கு டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். மணியால் கோல்டு கலர் முத்து இருந்ததுன்னாக்கா அதால் நீங்கள் அதில் டெக்கரேஷன் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காயட்டும், அப்புறமா அதில் ஒட்ட வைக்கிறேன் மறுபடியும். இப்போ இந்த டபுள் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நடுவில் ஒட்ட வச்சுக்கலாம். நடுவில் ஒட்ட வச்சுட்டு இந்த வளையலை இதில் ஒட்டணும். கொஞ்சம் நேரம் பிடிச்சின்னு இருக்கணும், அப்போ அது பிடிச்சிக்கும். பாருங்க, அந்த டபுள் ஸ்டிக்கர் எடுத்து கொஞ்சோண்டு அதில் ஒட்டி அதில் வளையலை நிறுத்திக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டோன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டு அப்படியே நிற்கும். இல்லைன்னாக்கா என்ன காட்டுறவெல்லாம் என்ன காட்டுறா, சும்மா அப்படி மேலே வைக்கிற அவ்வளோதான் காட்டுறா, அதெல்லாம் நிற்காது, இம்பாசிபிள். இப்படி ஒட்டினா தான் அது நிற்கும் வளையல் ஸ்டாண்டு. அப்போ நம்ம விளக்கு ஏற்றினோன்னாக்க விளக்கு அப்படியே உட்காரும் நன்னா. இன்னும் காயலை இதில் இப்போ விளக்கு உட்காரும் நன்னா. ஒரு 2 நிமிஷம் காயட்டும், நான் அதில் விளக்கு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி வச்சோன்னாக்க நமக்கு தரையில் எண்ணெய் படாது, மேலே அது மாட்டில் எரிஞ்சுன்னு இருக்கும். சின்ன அகலாக வைங்க, கொஞ்சம் பெரிய அகல் வைக்காதேங்கோ. நான் பெரிய அகல் வச்சுருக்கேன், ஒரு கார்த்திகைக்கு ஏற்றணுன்ட்டு புதுசாக வச்சுருக்கேன், அதனால் இன்றைக்கி நான் ஏற்றலை, அது 2ஐயும் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு நல்லது, நல்லாயிருக்கும். ஆனால் கண்ணாடி வளையல்லாம் பண்ணாதேங்கோ. கண்ணாடி வளையலில் வெயிட்டு கிடையாது. நான் பண்ணி பார்த்துட்டேன், கண்ணாடி வளையலில் வெயிட் இல்லை, மெட்டல் வளையலில் தான் வெயிட் இருக்குது, ஸ்ட்ராங்காக நிற்கும். எல்லோரும் கார்த்திகைக்கு இந்த மாதிரி பண்ணி ஏற்றுங்கோ, வாசலில் வைங்கோ. 5 விளக்க வச்சு 5 ஸ்டாண்டு பண்ணுங்கோ, வாசலில் ஏற்றி வைங்கோ, பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும்.